வணக்கம். இன்று இந்த புத்தகம் நான் பேசப்போகும் புத்தகம் நான் கண்ட மகாத்மா தீசு அவினாசிலிங்கம் அவர்கள் எழுதிய புத்தகம். நிறைய நாம மகாத்மா காந்திஜியை பத்தி நாம படிச்சிருப்போம். அவருடைய சுயசரிதை, சத்திய சோதனை நிறைய படிச்சிருப்போம். அவரு மகாத்மா காந்தி தன்னை பத்தி எழுதுனதை விட தன்னை சுற்றி இருக்க தலைவர்கள் மகாத்மா காந்தியை எப்படி பார்க்கறாங்கங்கிறத இன்னும் நல்லா விவரிச்சு எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த அவினாஷிலிங்கம் அவர்கள் எழுதிய புத்தகம். ஆஹ் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா, அங்கங்க நடந்த சம்பவங்களை வந்து அவினாஷிலிங்கம் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதாவது மகாத்மா காந்தியுடைய நிகழ்வுகள், கதர் ஆடை அப்படிங்கிறதுக்கு ஏன் மகாத்மா காந்தி அதை ஒரு ஆயுதமா எடுத்தாரு, அந்த கதர் ஆடை எங்க ஆரம்பித்தது, அதற்கப்புறம் நான் ஏன் வந்து இந்த மேல வந்து அங்கியும் கீழே வந்து வெறும் வேஷ்டியை மட்டும் அணிந்து கொள்கிறேன். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவினாஷிலிங்கம் இதுல வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க. ஸோ அவினாஷிலிங்கம் இந்த புத்தகத்துடைய ஆசிரியர். அவர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல பிறந்தவர். அதற்கப்புறம் கோவை, சென்னையில் வளர்ந்து பட்டப்படிப்பு பெற்றவர். ஆஹ் 1946லேருந்து 49ஆம் ஆண்டு வரை நம்ம தமிழ்நாட்டில் இருந்த கவர்மெண்ட்ல அவரும் ஒரு அமைச்சராக இருந்தார், கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அவரோட அனுபவம், காந்தியோட இருந்த அனுபவத்தின் பேரில் நிறைய கல்விக் கொள்கைகளை உள்ள கொண்டு வந்திருந்தார். ஸோ 1920 அவினாஷிலிங்கம் அவர்களுடைய காந்தியோட உறவும் அவருடைய உறவும் ஆரம்பிக்குது. அதாவது அங்கங்க கூட்டத்துல பார்த்தது, ஆரம்ப காலகட்டத்தில் அவினாஷிலிங்கம் இளைஞராக இருந்தபோது காந்தியோட பேச்சை கேட்டது, கூட்டத்தில் பார்த்தது, இதை எல்லாமே வந்து ஒரு நினைவா பதிவு செஞ்சிருக்காரு. அவர் முத காந்தியை பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா 1919 காந்தி வந்து சென்னைக்கு வந்த நேரம். அப்பொழுது காந்தி சென்னைக்கு வந்தது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சட்டம் வந்து முதல் உலகப் போர் அப்பதான் முடிந்திருக்கும். 1918ல முடிந்திருக்கும். பிரிட்டிஷோட காலனின்னு சொல்லிட்டு அயர்லாந்துல வந்து ஒரு சுதந்திர போராட்டம் வந்து அந்த அயர்லாண்டை பிரிட்டிஷ் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரி மற்ற நம்மளோட காலனிஸ்ல போராட்டம் பெரிய அளவு வந்துடக்கூடாது, ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் முடிவு பண்ணி அந்த ரவுலட் சட்டத்தை கொண்டாந்துருப்பாங்க. அந்த சட்டத்தின் கீழ் யாரை வேணுமானாலும் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டாந்துருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்தை பத்தி பேசுறதுக்கும் அந்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறதுக்கும் காந்தியார் அவர்கள் உலகம்னு இல்லை, இந்தியா முழுவதும் பயணம் செய்வார். அப்பொழுது சென்னைக்கும் காந்தியடிகள் வந்திருந்தார். அப்ப அவருடைய கூட்டம் பார்த்தீங்கன்னா, மாலை நேரம் ஒரு 6 மணி அளவில் தான் அந்த பொதுக்கூட்டம் நடக்க போகிறது. ஆனா நம்ம மெரினா பீச்ல தான், இப்ப இருக்கிற மெரினா பீச்ல தான் அந்த கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. மதியம் 12 மணி அளவில் இருந்தே கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சாமா. இப்ப இருக்கிற நமக்கு இருக்கிற கடுமையான வெயிலை விட அப்ப 1920ல இன்னும் வெயில் அதிகம் அப்படின்னு ஒரு பதிவு செஞ்சிருக்காரு. அந்த சுடு மணல்ல போய் உட்கார கூட முடியாதாமா. ஆனா மக்கள் அப்பையில இருந்தே போய் உட்காந்து, ஏன்னா அப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா இடத்துலயும் ஸ்பீக்கர் வைக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலயும் மைக் வைக்க மாட்டாங்க. ஸோ தலைவர்களுடைய பேச்சை கேட்கணும்னா முன்னாடி போய் ஃப்ரண்ட்ல உட்காந்தா தான் கேட்க முடியும்னு சொல்லிட்டு மதியானம் 12 மணில இருந்தே மக்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு போய் அவினாஷிலிங்கம் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது அவர் ஒரு கல்லூரி இளைஞனாக இருக்கிறார். போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டு மாலை 6 மணி அளவில் அந்த கூட்டம் நடக்குது. 6 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த கூட்டம் இரவு 9 மணி வரைக்கும் அந்த கூட்டம் போகுது. மக்கள் மதியம் 12 மணிக்கு வந்த மக்கள் இரவு 9 மணி வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. காந்தியினுடைய பற்று, காந்தியினுடைய ஈர்ப்பு, காந்தியினுடைய பேச்சு அப்படி இருக்கும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு. தலைவர்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த கரிஷ்மா இருக்காது அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது அவரு ஆங்கிலத்தில் தான் பேசியிருக்காரு. அன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து காந்தி பேசினப்ப ஆங்கிலத்துல பேசினது, ஆனா மிகவும் நிதானமாக தெளிவாக பேசினது நம்ம மக்களுக்கு புரிஞ்சிருக்குது. அப்போ ஒரு நிருபர் வந்து அந்த பாமர மக்களை வந்து கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்கு பக்கத்துல தான் அவினாஷிலிங்கம் உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு என்ன புரியுது நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப அந்த பாமர மக்கள் சொல்றாரு, எனக்கு அவர் என்ன பேசுறாருன்னு புரியல. ஆனா எங்குள்ள ஒருத்தன், எனக்குள்ள இருக்கிற ஒருத்தன் மேடையில உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்க குரலா ஒருத்தர் மேடையில உட்கார்ந்து எங்களுக்காக பேசிட்டு இருக்கிறாருன்னு மட்டும் எங்களுக்கு புரியுது.
அப்படின்னு சொல்லி அந்த பாமரன் ஒருவன் சொல்கிறான் அந்த நிருபரிடம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காந்தி கூட தன்னுடைய சுயசரிதத்துல சொல்லியிருக்க மாட்டார். அவருடைய தலைவர்கள், அவர் கூட இருந்த தலைவர்கள், அவரு கூட செக்ரட்டரியா இருந்திருப்பார் ஒருத்தர். அவரும் தமிழ்காரர் தான். அவரோட பேர் எனக்கு தெரியல. அவரும் அவருடைய புத்தகத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அடுத்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, கதர் சம்பந்தப்பட்ட சம்பவம். அப்ப வந்து எல்லாருமே வந்து கதராடை உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 1920க்கு அப்புறம் தான் வந்து காந்தியார் அவர்கள் அந்த பேச்ச ஆரம்பிக்கிறாரு மேடையில. ஒரு தடவ திருப்பூர்ல வந்து பேசும்போது, ஒரு மக்கள் கேட்குறாங்க, "சார் எல்லாத்துக்குமே கதராடை போட்டுக்கிற அளவுக்கு இங்க உற்பத்தி நடக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அ அப்ப காந்தியார் அவர்கள் சொல்றாரு, "கரெக்ட்டு தான். எல்லாத்துக்குமே இங்க உற்பத்தி ஆகுற அளவுக்கு கதராடை கிடையாது. அதே சமயத்துல உற்பத்தி ஆவறது எல்லாம் பணம் இருக்கிறவங்களே வாங்கி போட்டுக்கிட்டோம்னா, பணம் இல்லாதவன் எப்படி போடுவான்?" அப்படின்னு சொல்றாரு. அந்த திருப்பூர் மீட்டிங்க்கு வரப்ப காந்தியாரே வந்து தலையில குல்லா, அதுக்கப்புறம் மேல ஒரு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் கீழ வேஷ்டி போட்டிருக்காரு. இந்த பாமரன் அந்த கேள்விய கேட்ட உடனே, நானே அளவுக்கு அதிகமா தான் துணி உடுத்தி இருக்கிறேன். சுதந்திர காலகட்டத்துல இருக்கிறோம். நமக்கு தேவை மானத்த மறைக்கிறதுக்கு மட்டும் துணி இருந்தா போதுமே தவிர்த்து, வேற ஆடம்பரத்துக்கு துணி தேவையில்ல. ஸோ எனக்கும் வந்து கீழ வந்து வேஷ்டி போதும். அதுவும் முழங்கால் வரைக்கும் போதும். மேல வந்து போத்திக்கிறதுக்கு எனக்கு இருந்தா போதும். அப்படின்னு சொல்லி, அதிலிருந்து காந்தி தன்னுடைய உடை கலாச்சாரத்த மாத்திக்கிறாரு. மேல 2 இதெல்லாம் மாத்திக்கிறாரு. ஸோ, அந்த மீட்டிங்லயே கன்டின்யூ பண்றாரு. இந்த கதர வந்து நான் மொதல்ல கொணர்ந்தது வந்து, நான் இந்தியாவுக்கு வந்ததுமே முதல்ல வந்து பீகார்ல இருக்கிற சம்ப்ரான் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு போனேன். மக்கள் மிகவும் வறுமையில இருந்தாங்க. வறுமையில இருக்கக்கூடிய மக்கள் தானா சுயதொழிலோ, இல்ல சுயமா சிந்திச்சு வேலை செய்யறதுக்கோ இல்லாம, அடுத்தவங்கள நம்பி இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சம்போது, நான் ஆரம்பிச்ச தொழில் தான் இந்த கதர். கயிறாட்டம் எல்லாத்துக்குமே வந்து சொல்லிக் குடுத்து, அங்க இருக்கிற நூல எப்படி நெய்தல் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து மில் துணிய விட நம்ம கதர் துணி வந்து பயன்படுத்துவாங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு ஏழை ஒரு விவசாயி பீகார்ல கேட்குறாங்க. அப்ப காந்தி சொன்னாரு, மில் துணி அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷோட லண்டன்லருந்து வரும் நம்ம நாட்டுக்கு. இங்க உற்பத்தி இருக்காது. ஸோ அப்ப காந்தி சொல்றாரு, அது வந்து பாவத்தில் பண்ணக்கூடிய ஒரு துணி. நம்மளுது வந்து ஏழ்மையிலும், பண்பும், அன்பும் இருக்கக்கூடிய ஒரு துணி, கதர் துணி. அதனால் இது இன்னைக்கு இல்லைனாலும், என்னைக்காவது இது வந்து கதராடை வந்து இந்தியா முழுவதும் மக்கள் இத பயன்படுத்துவாங்க. ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி 1920ல ஆரம்பிக்கிறாரு. 1942ல வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு இயக்கம் பெரிய அளவுல நடக்குது. அந்த டைம்ல பார்த்தோம்னா, இந்தியா முழுவதும் அந்த கதராடை பரவிருச்சு. அடுத்த 20 வருஷம். 20 வருஷம்ங்கிறது ஓவராலா கம்ப்ளீட் இந்தியா ஃபுல்லா அது வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடியே அது நடைமுறைக்கு வந்துருச்சு. 1925 டூ 27லயே நடைமுறைக்கு கொணர்ந்துட்டாங்க. கதர. எல்லா மக்களும், பாமர மக்கள் வரைக்கும் ரீச் ஆனது அந்த ஒரு போராட்டத்தில் மக்களும் அதை உபயோகித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த இன்னொரு இன்சிடென்ட் வந்து, அ இந்த 1930ல நமக்கு வந்து சட்ட மறுப்பு இயக்கம் நடக்கும். அந்த சட்ட மறுப்பு இயக்கத்துல காந்தியும், அன்றைய லண்டன் வைஸ்ராய் லார்ட் இர்வின் அவங்கள சொல்லுவாங்க. 2 பேத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்துல அ காந்தி வந்து, "நமக்கு லண்டன் போயி என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத எங்க கவர்ன்மெண்ட் கிட்ட சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. ஸோ காந்தியார் அவர்கள் இந்தியாவிலிருந்து 1931ல லண்டன் கிளம்புறாரு. அங்க நம்ம வட்டை மேஜை மாநாடு கரெக்ட். வட்ட மேஜை மாநாடுன்னு தமிழ்ல சொல்றாங்க. அங்க போய் அந்த கவர்ன்மெண்ட்ட பார்க்கிறதும், அங்க போய் அவங்க கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸ பார்க்கிறதும், அங்கத்த பிரைம் மினிஸ்டர பார்க்கிறதுக்கும் ஒரு தனிப்பட்ட உடை இருக்குது. இதை உடுத்தினால் தான் நாங்கள் உங்களை உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காந்தி வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாரு. இதுதான் என் நடை. இதுதான் என் ஆடை. இதுதான் என் நாட்டின் அடையாளம் கூட. இதனுடன் தான் நான் உள்ளே வந்து பேசுவேன். இல்லையென்றால் இந்த மீட்டிங்கே வேண்டாம். இதை ரத்து செய்து கொள்ளலாம்ங்கிறாங்க. ஆனா, அன்னைக்கு அந்த வைஸ்ராயோட பேலஸ்க்குள்ள போறதுக்காக மட்டுமே அந்த சட்டத்த மாற்றி, இவருக்காகவே, காந்திக்காகவே அந்த சட்டத்த மாற்றி காந்திய உள்ள அலோவ் பண்றாங்க. ஓகே. இந்த மாரியான உடையிலும் உள்ளே வரலாம் என்று காந்திய உள்ள அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு
இது போயிட்டு இருக்குது, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது உணவு பரிமாறப்படுகிறது அந்த டைனிங் டேபிள்ல. அப்ப பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அதுக்கப்புறமேட்டு மன்னர், அதுக்கப்புறமேட்டு பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப எல்லாம் ஸ்பூன்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. காந்தியார் வந்து நம்ம கையில எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அவரு மன்னர் கேட்டிருக்காங்களா? இல்ல அங்க இருந்த பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்காங்களான்னு தெரியல. "ஏன் வந்து ஸ்பூன நீங்க யூஸ் பண்ணல?" அப்படின்னு. "தட் இஸ் ஆல்ரெடி யூஸ்டு பை சம்ஒன், பட் நோ ஒன் கேன் யூஸ் திஸ்ன்னு" தன்னோட கை விரல்கள எடுத்து காட்டியிருக்கிறாரு காந்தி அவர்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்ட்ல வந்து அந்த ரிப்ளை எப்படி ஜென்யூனா வந்து குடுத்திருக்கிறாரு. அப்பத்த பிரிட்டிஷ் மன்னருக்கோ, இல்ல பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருக்கோ அந்த அந்த கரிஷ்மா, அந்த லீடர்ஷிப் காந்தியார் அவர்களிடம் இருக்கிறது. அம் அதே மாரி காந்தியுடைய வாழ்க்கை வந்து எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா, அவருடைய பங்க்சுவாலிட்டில ரொம்ப ரொம்ப டிசிப்ளினா இருந்திருக்காரு காந்தியடிகள் அவர்கள். ஒரு சுற்றுப்பயணம் போறாரு. அந்த சுற்றுப்பயணம் போறதே வந்து காந்தியடிகள் வந்து மக்களிடம் வந்து விழிப்புணர்வை முதல்ல ஏற்படுத்தணும். நம்ம நாட்டு வந்து அடிமையா இருக்குது. அந்த அடிமைக்கு நாம என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த காலகட்டம் தான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவர் ஆரம்பிக்கிறது வந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்த ஆரம்பிப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல நான் கோஆப்பரேஷன் மூவ்மென்ட்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள ஒண்ணு சேர்த்துவாரு. அந்த ஒண்ணு சேர்த்துற இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டமறுப்பு இயக்கம். 1930, 31ல அது நடக்கும். இதெல்லாம் நடந்து எதுக்காக போராடுறோம்? என்ன காரணத்துக்காக போராடுறோம்? அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அந்த மக்கள ஒண்ணு சேர்த்து, இறுதியான போராட்டம் ஒன்று நடக்கும். "வெள்ளையனே வெளியேறு" அப்படின்னு சொல்லுவாங்க. 1942ல. அதுல தலைவர்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, காந்தியார் அவர்கள் நம்ம மக்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து, மக்களுக்கு விழிப்புணர்வு குடுத்து, அந்த டைம்ல நம்ம தலைவர்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருவாங்க. அந்த வெள்ளையனே வெளியேறுங்கிற இயக்கம் பார்த்தீங்கன்னா, தலைவர்களே இல்லாமல் நடக்கும் ஒரு இயக்கம். அதுல தான் காந்தியடிகளே ஒரு ஸ்லோகன் சொல்லியிருப்பாரு. "செய் அல்லது செத்து மடி" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ, மக்களே முன்னின்று எடுத்து நடத்தும் அளவுக்கு மக்களை வளர்த்த ஒரு மிகப்பெரிய தலைவன். அதனால தான் வந்து ஹி இஸ் ஒரு குளோபல் லீடர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு இவருக்கு இந்த பட்டத்த குடுத்ததும் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸ்க்கும் காந்தியாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தது. 1939 காங்கிரஸோட மாநாட்டுல இருந்து சுபாஷ் சந்திர போஸ் ரிசைன் பண்ணிட்டாரு. காங்கிரஸ் கட்சியில இருந்து. அதன் பிறகும் கூட 2 பேத்துக்கும் இருக்கிற மரியாதை பாருங்க. எந்த அளவுக்கு 2 தலைவர்களும் மெச்சூர்டோட பேசிக்கிறாங்கன்னு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்கிறார். இந்த மாரி ஏன் வந்து என்னோட ஐடியாலஜி பிரகாரம் போய் சுதந்திரம் வாங்கணும்னு நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க. இன்னமும் அகிம்சா, அகிம்சான்னு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இப்ப காந்தியார் சொல்றாரு, "உன் வழியில சுதந்திரம் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதாவது பிரிட்டிஷை எதிர்த்து போராடுறது. நான் என்னோட அகிம்சா வழியில சுதந்திரம் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான்" அப்படிங்கிறாங்க. அப்ப ரிசைன் பண்ணிட்டு வெளியில சுபாஷ் சந்திர போஸ் வந்துடுறாரு. அவங்க சுபாஷ் சந்திர போஸோட வீட்ல அவரும், அவருடைய அண்ணன் சரத் சந்திர போஸும் பேசுறாங்க. "ஏன் காந்தி நமக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிறாரு? இவ்ளோ அகைன்ஸ்ட்டா இருக்கிறாரு?" அப்ப சுபாஷ் சந்திர போஸ் சொல்ற பதில் பாருங்க. "காந்தி நமக்கு அகைன்ஸ்ட்டா இல்ல. நம்மளுடைய கொள்கைக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிறாரு. அது பரவால்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காந்தி என்னைக்குமே ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எதிராக நடந்து கொண்டதே இல்லை. அந்த கொள்கைக்கு எதிராகவும் இல்லை." இந்த கொள்கை மூலம் சந்திர போஸ் வந்து இந்த மாரி பேசிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்றாரு, ஆ இந்த மாரி சரத் சந்திர போஸ் சொல்றாரு, "ஏன் காந்தி இன்னைக்கு நமக்கு எப்பயுமே எதிராக இருக்கிறார்?" அப்படின்னு சொல்லும்போது, சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, "நமக்கு எதிரா கிடையாது. நம்மளுடைய கொள்கைக்கு அவர் எதிரா இருக்கிறாரு. ஏன்னா, அகிம்சை மூலமா கிடைக்கக்கூடிய சுதந்திரம் தான் நிலை பெற்று இருக்கும்." அப்படின்னு அவரு சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னைக்கும் காந்தி வந்து இந்த அகிம்சை, சத்தியாகிரகம்ங்கிறது பேசுறது ஆரம்ப கட்டத்துல நாம பார்க்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் இருக்காது. ஆனா நாமளே இப்ப வந்து ஒரு எடுத்த உடனே வந்து ஒருத்தன் நம்மள திட்டிட்டான், திரும்ப நாம அவங்கள திட்டணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதுல இறங்கி போகணும்னு நினைக்க மாட்டோம். அப்ப இருந்த பிரிட்டிஷோட அரசாங்கத்தினுடைய பவர் வந்து உலகத்தில் இருக்கிற முக்கிய நாடுகளை எல்லாம் ஆண்டுட்டு இருக்கிறான். அப்ப அவன் ஆண்டுட்டு இருக்கிறப்ப அவனுடைய ஆர்மி எந்த அளவுக்கு பெரிய ஆர்மியா இருக்கும். நாம அவன தாக்கணும்னு நினைச்சோம்னா, திரும்ப
ஆங்கிலேயர்கள் நம்மள தாக்குனாங்கன்னா, நம்ம கிட்ட தாக்குற அளவுக்கு நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது அந்த காலத்துல வந்து வெப்பன்ஸ். ஸோ, அவர்கள வந்து அகிம்சை மூலமா தான், நான் வயலன்ஸ் மூலமா தான் அவர்கள நாம தாக்கணும். அவங்களுக்கு எதுக்குமே ஒத்துழைப்பு குடுக்கக்கூடாது. அவங்களுடைய சட்டங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்கக்கூடாது. சிறை செல்வது, சிறை அதே மாரி காந்தியர் அவர்கள் சிறை செல்வது வந்து அந்த சுதந்திர காலகட்டம் 1920ல இருந்து கிட்டத்தட்ட 42 வரைக்கும் 22 வருஷமா பல நாட்கள் வந்து அவரு சிறையில தான் இருந்திருப்பாரு அவரு. சிறையில இல்லாத நாட்களே கிடையாது. அந்த சிறையில் இருக்கும்போது கூட, அவரு அந்த சபர்மதி ஆசிரமத்தில எப்படி அவரோட டே டு டே லைஃப்ப வந்து என்கவுண்டர் பண்ணுவாரோ, அதே மாரி தான் சிறையிலயும் அவரு இருப்பாராமா. இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு போறாரு. மக்கள் கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போறாரு. அப்பயெல்லாம் வந்து ஹரிஜனன் மக்களுக்காக நான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறேன். சுதந்திரத்துக்காக நான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு நன்கொடை தேவைப்படுகிறதுங்கிறது ஒவ்வொருத்தங்ககிட்டயும் நன்கொடை வசூல் பண்ணுவாரு. அந்த கூட்டத்துல இருக்கிற மக்கள் கிட்ட. அந்த நன்கொடை எல்லாம் வசூல் பண்ணிட்டு, அவரு அன்னைக்கு எங்க வந்து தங்குறாரோ, அந்த இடத்துல தங்கிட்டு அதெல்லாம் கணக்கு பார்ப்பாராமா. இன்னைக்கு எவ்வளவு வசூல் ஆயிருக்குது அப்படின்னு. அந்த கணக்கு பார்க்கறதுக்கு நைட்டு வந்து அ ஒரு 11 மணியிலிருந்து 1 மணி கூட ஆகலாமாமாம். அப்படி எவ்வளோ தாமதமானாலும், அடுத்த நாள் காலையில பிரார்த்தனைக்கு 4 மணிக்கு தவறாமல் எழுந்து விடுவாராமா. பிரார்த்தனை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவாராமா. அதன் பிறகு அடுத்தடுத்த கட்ட வேலைகள மிக சரியாக பண்ணியிருக்காரு. எந்த ஒரு அ அது ஜெயில்ல இருக்கும்போதும் அதத்தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. நார்மலான சபர்மதி ஆசிரமத்திலயும் அதத்தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அன் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து அவினாஷிலிங்கம் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 1929, 30 அந்த காலகட்டத்தில அது நடந்திருக்குது. பிரிட்டிஷ் வந்து உப்புக்கும், சால்ட்டுக்கும் டாக்ஸ் போட ஆரம்பிச்ச காலகட்டம் அது. அப்ப வந்து காந்தி வந்து சொல்றாரு, "சால்ட்டுக்கு இவங்க டாக்ஸ் போடக்கூடாது. நாம போட விடக்கூடாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணணும்." அப்படின்னு காந்தி வந்து சபர்மதி ஆசிரமத்தில தன்னுடன் இருக்கும் சீடர்களோட பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு சபர்மதி ஆசிரமத்தில ஒரு 80 சீடர்கள் இருக்கிறாங்க. இப்ப இங்க உட்கார்ந்துகிட்டு நாம போராட்டம் பண்ணா, அது கண்டிப்பா வந்து பிரிட்டிஷ்க்கு ரீச்சே ஆகாது. அத நாம வந்து எங்க உப்பள்ளம் இருக்குது, உப்பள்ளம் எங்க உப்பு தயாரிக்கிறாங்களோ, அங்கேயே போய் நாம அந்த போராட்டத்த நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் சபர்மதி ஆஷ்ரம் அகமதாபாத் அப்படிங்கிற ஒரு மாநகரத்துல இருக்குது. அங்க இருந்து தண்டி கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் வந்து போகக்கூடிய ஒரு தூரம். அந்த 240 போகக்கூடிய தூரம் எல்லாரும் டிசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோட்டார் சைக்கிள்ல போலாமா? இல்ல வேற எதுலயா ட்ரெயின்ல போய் ஊர் ஊரா போய் இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல், அவினாஷிலிங்கம் அவர்கள் இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப காந்தி சொல்றாரு, நடைப்பயணம் அப்படிங்கிறாரு. அப்ப அவரு அந்த நடைப்பயணம் நாம் போலாம் 240 கிலோமீட்டர்ன்னு சொல்லும்போது, காந்திக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 64. 64 வயசுல இவரு எப்படி நடப்பாரு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோடவே அங்க இருக்கிற சீடர்கள் பார்த்து, "இது முடியுமா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. "முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு காந்தி, அ ஒரு துணி எடுத்து அந்த துணியில களிமண்ண உள்ள வச்சு தன் தலையில கட்டிக்கிட்டு, அந்த வெயில் காலம் அது வந்து மிகவும் மே மாதம் இல்ல ஜூன் மாதத்துடைய கோடை காலம். ரொம்ப பீக்ல இருக்கும் அங்க குஜராத்லலாம் வெயில். ஸோ அந்த டைம்ல வந்து தலையில தண்ணிய தெளிச்சுட்டு அப்படியே நடந்து நடைப்பயணமா போயிட்டுருக்காரு. அடுத்தடுத்த ஊர் போக, போக, போக காந்தி அவர்களுக்கு மக்களுடைய உற்சாகம், மக்களுடைய வரவேற்பு இது எல்லாம் அதிகமாயிட்டே இருக்குது. அப்ப காந்தி ஃபர்ஸ்ட்டு அந்த தலையில வந்து களிமண்ண எடுத்து வச்சிருந்தாரு பார்த்தீங்களா? அப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியால கேலி சித்திரமா காந்திய பத்தி எழுதியிருந்தாங்க. கா காந்தியோட தலைக்கு மேல தான் களிமண் இல்ல. காந்தி தலைக்குள்ளேயும் அதுதான் இருக்குது. இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணா, இவரு வந்து எப்படி சுதந்திரம் வாங்கி குடுப்பாரு இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேலி சித்திரமா எழுதுறாரு. காந்தியார் வந்து இந்த மாரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பொருட்படுத்தவும் மாட்டாரு. அதுக்கு திரும்ப ரிப்ளையும் பண்ணது கிடையாதாமா. அவினாஷிலிங்கம் அவர்கள் அந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. அவங்க பண்ண வேண்டியது அவங்க பண்ணட்டும். நாம பண்ண வேண்டியது நாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ 240 கிலோமீட்டரையும் 64 வயதுல முடிச்சு தண்டிக்கு ரீச் ஆயி, அங்க இருக்கிற உப்ப கையில எடுத்து நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சபதம் எடுக்கிறார். இந்த செய்தி வந்து 240 கிலோமீட்டர் ஒரு 64 வயதுள்ள மனிதர் நடந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து எல்லாத்துக்குமே அந்த செய்தி பரவிருச்சு. ஸோ காந்திய வந்து இத எப்படி கண்ட்ரோல் பண்றது? எப்படி கட்டுப்படுத்துறது? அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் காந்தியுடைய அகிம்சை,
அண்ட் தென் சத்தியாகிரகத்துக்கு முன்னாடி எதுவுமே வந்து நிக்க முடியல. அந்த அளவுக்கு காந்தியர் அவர்கள் மிக உன்னதமாக போராடுறாரு. பல குற்றச்சாட்டுகள் அவர் மேல வந்து அன்னைக்கே வச்சிருக்கிறாங்க. ஒரு சில மக்களுக்கு மட்டும் தான் ஃபேவரா இருக்காரு. இவரு எல்லாத்துக்குமே ஃபேவரா இல்ல. பிரிட்டிஷ்க்கு கிட்ட என்னைக்குமே பேச்சுவார்த்தைக்கு தான் போறாரு. பிரிட்டிஷ என்னைக்குமே எதிர்த்து பேசினதே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு, அங்க காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்களே வந்து காந்தியடிகள் அவர்கள வந்து குறை கூறியிருக்கிறார்கள். நீங்க பண்ற இந்த மாரியான சுதந்திர போராட்டம் வந்து கண்டிப்பாக நாம இதுல ஜெயிக்க மாட்டோம். இதுல நமக்கு சுதந்திரமே கிடைக்காது. அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில தலைவர்கள் காங்கிரஸ விட்டே விலகி போயிடுறாங்க. அப்படி விலகி போனவங்கலாம் தான் சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் ஜின்னா போனதுக்கு வேற காரணங்கள்லாம் இருக்குது. ஜின்னா அவர்களும் காங்கிரஸ் விட்டு விலகி போயிருவாங்க. அதுக்கும் வேற காரணங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் காந்தி வந்து ஒவ்வொரு புது விதத்த கையாண்டிருப்பாரு. முதல் அவருடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அதுல மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஒரு சில காரணங்களால் மக்கள் வந்து இன்னும் இன்னும் அவங்களுக்கு விழிப்புணர்வு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை நிறுத்திடுவாரு. அது 1921ல பீகார்லயோ இல்ல உத்தரப்பிரதேசலயோ சௌரி சாரான்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்துல மக்கள் அமைதியா போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. போலீஸ் தடியடி நடத்திடுவாங்க. திரும்ப மக்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனையே போய் கம்ப்ளீட்டா அடிச்சு உடைச்சு நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டுரும். அதனால காந்தி என்ன நினைப்பாரு, இன்னும் த்ரூ அவுட் இந்தியா நான் நினைக்கிற இந்த நான் வயலன்ஸ் மூலமா போராட்டம் நடத்துற அளவுக்கு நம்ம மக்கள் இன்னும் வரல அப்படின்னு அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கத்துல அவர் முடிவு பண்ணி நிறுத்திடுவார். அதன் பிறகு சட்ட மறுப்பு இயக்கத்துல திரும்பவும் அதே அந்த 10 வருஷம் கேப்ல காந்தி திரும்பவும் வந்து மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுத்து மக்களை ஒண்ணு சேர்த்தி இருப்பாரு சட்ட மறுப்பு இயக்கத்துல. அதோட மக்களோட யூனிட்டியை தான் வந்து அந்த இயக்கத்துல காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 1942 இந்த எல்லா இயக்கங்களுக்கும் பாருங்க ஒரு 10 வருஷம் கேப் இருக்கும். அந்த 10 வருஷம் கேப் கண்டிப்பா தேவை அப்படின்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு. நாட்டு மக்களுக்கு இந்த அளவுக்கு கேப் இருந்தா மட்டும்தான் அவங்கனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கனால போராட்டத்துல இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி காந்தி அவர்கள் புரிஞ்சிருப்பாரு. புரிஞ்சு 1942ல வெள்ளையனே வெளியேறுங்கிற அந்த போராட்டத்தையும் வெற்றி பெற செய்திருப்பாங்க. அதை வெற்றி பெற செய்ததுனாலதான் 1945ல இருந்து ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை வந்து பிரிட்டிஷ்க்கும் நமக்கும் அங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப கூட பாத்தீங்கன்னா 1945ல நம்ம இந்தியாவுல வந்து நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கும். இந்த சைடு மேற்கு பஞ்சாப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய மதக்கலவரங்கள் நடந்திருக்கும். இந்த சைடு கிழக்கு வங்காளத்திலும் பாத்தீங்கன்னா நிறைய மதக்கலவரங்கள் நடந்திருக்கும். அதுல நவஹாலி அப்படிங்கிற ஒரு ஊர்ல ரொம்ப கொடூரமான கலவரங்கள் நடந்திருக்கும். அந்த கலவரம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல காந்தி தனியாளா வந்து அந்த கலவரத்துக்குள்ள போறம்பாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வேணாம் போகாதீங்க, உங்களுக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்படும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா காந்தி அப்ப பயப்பட மாட்டார். காந்தியுடைய இன்னொரு விஷயம் எதுக்குமே காந்தி பயந்ததில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஒரு 1945ல இருந்து அதாவது ஒரு சுமூகமான இரண்டாம் உலகப் போர் நடந்து முடிஞ்சு பிரிட்டிஷ்க்கும் நமக்கும் ஒரு சில சமரசமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த காலகட்டத்துல காந்திக்கு எதிரான ஒரு சில மக்கள் சுத்திட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் காந்தியை நாம வந்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப காந்தி வந்து டெய்லி சாயங்காலம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு குண்டு வெடிக்குது அந்த ப்ரேயர் நடந்துட்டு இருக்கிற இடத்துல. ஆனா காந்தி அதுக்கு பதறவே இல்லை அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவ்வளவு பெரிய குண்டு வெடிச்சும் அந்த இடத்துல பதறல. மத்தவங்க எல்லாம் கலைஞ்சு அந்த இடத்த விட்டு ஓடுனாங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இது ஒண்ணும் இல்ல. சாந்த் ஹோ ஜாயே அப்படின்னு ஏதோ ஹிந்தியில சொல்றாரு போல. அந்த மாதிரி நவஹாலிலேயே அவர் உள்ள போறப்ப தனியாளா தான் உள்ள போறாரு. ஈவன் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் உள்ள வரதுக்கு பயந்துக்கிறாங்க. அந்த கலவரத்தை நிறுத்துறதுக்கு பயந்துக்கிறாங்க. அந்த கலவரம் பின்னாடி தானாகத்தான் அடங்குகிறது. காந்தி உள்ள போறப்ப இவர் மேல பல குற்றச்சாட்டுகள், பல கேள்விகள் வருது. நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட இனத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றீங்க. மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எத்தனையோ கேள்விகள் வருது. ஆனா காந்தி எல்லாத்தையும் சமாதானத்தோட தான் கேட்கிறாரு. நாம எல்லாமே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து நம்மளை இப்படி பண்றது இட்ஸ் ஆல் திஸ் பிரிட்டிஷ் பீப்புள். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவகாலியில அவ்வளோ கலவரமான ஒரு சுச்சுவேஷன்ல அவர் உள்ளதான் போறாரு. போய் அங்கேயே அந்த மக்களோட வேற ஒரு வீட்டுல இடிஞ்சு போன ஒரு வீடு.
கலவரத்துல இடிஞ்சு போன ஒரு வீட்டுல ஒரு 10 நாள் தங்கி அங்க இருக்கிற மக்களோட குறைகளை கேட்கிறாரு. ஸோ அதாவது இது அவினாஷலிங்கம் பதிவு வந்து எல்லா காலகட்டத்திலையும் அவர் வந்து மகாத்மாவோட இருந்ததும், மகாத்மா கூட இந்த மாதிரியான சம்பவங்கள்ல மத்தவங்க சொன்னதையும் சேர்ந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதுல நமக்கு எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, காந்தியார் அவர்கள் வாழ்க்கை நமக்கும் ஒரு நல்ல பாடம். அவரை மாதிரியான வாழ்க்கை வாழ்வது சிரமம் தான். ஆனா வாழ்ந்திருக்கிறாரு. அவரோட டிசிப்ளினா வாழ்ந்திருக்கிறாரு. இப்ப நம்ம சேவாலயாவோட கொள்கைகளையும் எடுத்துக்கோங்க. 3 விதமான மனிதர்களை வச்சுதான் இந்த கொள்கையே உருவாயிருக்குது. அதுல ஒண்ணு காந்தி, விவேகானந்தர், பாரதியார் அவர்கள். இந்த 3 பேர்த்தோட கொள்கையில உருவாயிருக்கிறது தான் சேவாலயாவும். இதுல ஒரு சில காந்தியடிகளுடைய வேலைகளும் நாமளும் இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலையும் 21ஆம் நூற்றாண்டுலையும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் அன்றைக்கு காந்தியடிகள் வந்து ஒரு கிராமத்தை முன்னேற்றணும்னா நமக்கு கதராடை. இன்னைக்கு கிராமத்தை முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதுவும் கிராம திட்டங்கள் மூலமாக நாம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி காந்தியடிகள் அன்னைக்கே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஐநா சபை பேசிட்டு இருக்கிறாங்க. யுனைடெட் நேஷனே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி பேசினது 1945க்கு அப்புறம் தான். ஆனா காந்தி வந்து இதை அன்றைக்கு 1920லயே வந்து பெண் குழந்தைகளை யாரும் பள்ளிக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அனுப்புனா பெண்களும் ஆண் குழந்தைகளும் பேசிக்கொள்வார்கள். அதனால் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா காந்தி அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? இன்றைக்கு காலகட்டம் இப்படி இருக்கிறது. இதே போல் என்றைக்கும் இருக்காது. நாம இன்னையிலிருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் ஒன்றாக கல்விக்கு அனுப்புனால்தான் நாளைக்கு அவங்க போய் படிச்சு வேலை செய்யும் இடத்தில் எந்தவித சங்கோஜமும் இல்லாமல் பழகி அந்த வேலையும் நடக்கும்னு சொல்லிட்டு 1920லயே காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொன்னதை 1946ல கல்வி அமைச்சர் ஆனதும் அவினாஷலிங்கம் அவர்கள் எல்லாரும் சமமாக படிக்க வேண்டும். அதில் அரிஜனமோ பெண்ணோ ஆணோ அதை பற்றி கவலை இல்லை. எல்லாருமே சரிசமமா ஒரே இடத்துல உட்காந்து படிக்கணும். கல்வி பயில்வது வேறு, பழகுவது வேறு அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொன்னதை அவரும் வந்து செயல்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அதாவது காந்தியடிகளோட காலத்திலேயே அவரோட இன்ஸ்பிரேஷனா வந்து அத கல்வி அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் அதை செயல்படுத்தி இருக்காருங்கிறது நமக்கும் வந்து சுவாரஸ்யமா தான் இருக்குது அதை படிக்கிறப்ப. அந்த இந்த மாதிரி நிறைய பதிவுகளை வந்து அங்க வந்து அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு சில பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட தனிப்பட்ட காந்தியடிகள் கூட சுவாரஸ்யமா பேச்சுவார்த்தை நடந்தது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் பயணம் செஞ்சாரு. திருப்பூர்ல பயணம் செஞ்சது, கோவையில் பயணம் செஞ்சது, மதுரையில் பயணம் செஞ்சது, சென்னையில் பயணம் செஞ்சது. இதெல்லாம் பயணம் பண்ற போது என்ன அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் அதை வந்து சொல்லி பேசியிருக்காங்க. அது நிறைய வந்து தனிப்பட்ட விஷயமாவும் இருக்குது. நிறைய வந்து ஒரு காமெடி பேச்சாவுமே இருக்குது. So, முக்கியமான டாபிக் என்ன அவங்க சொல்லியிருக்காங்கங்கிறது நான் இங்க வந்து பகிர்ந்துக்கிட்டேன். ஃபினிஷ்ட். தேங்க்யூ சார். தேங்க் நான் கண்ட மகாத்மா அப்படின்ற ஒரு புத்தகத்திலிருந்து காந்தியுடைய ஃபுல் பொலிட்டிக்கல் வாழ்க்கையை வந்து நீங்க இங்க கொடுத்துருக்கீங்க. அவருடைய இயக்கங்கள் வரிசையா கால வரிசைப்படி நீங்க இங்க சொல்லியிருக்கீங்க. அதுல முக்கியமான அம்சங்களை வந்து இங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. கமெண்ட்ஸ் கேட்டுருவோம் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். சாரி, நான் லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் கேட்க முடிஞ்சது மோகனுடைய ரிவ்யூவை. பட் டக்குன்னு க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கு. நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய அவருடைய இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டே வருவார், அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். புக் அவ்வளோதானா இல்லை மோகன் அதோட க்ளோஸ் பண்ணிட்டாரான்னு எனக்கு தெரியல. எனியோ நல்லா இருந்தது கேட்கறதுக்கும். இல்ல இன்னும் நிறைய இருக்கிறது. ஆனா அவினாஷிலிங்கம் சொல்லியிருக்கிறது கம்மியா தான் இருக்குது. அவரோட பொலிட்டிக்கல் லைஃப் அண்ட் தென் எத்திக்கல் லைஃப் அதை தாண்டி அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ள தான் அதிக பேச்சுவார்த்தையா இருக்குது. அது நமக்கு அவ்வளவா சுவாரஸ்யமா இருக்காதுன்னு தான் அதை பத்தி எடுக்கல. மற்றபடி அவருடைய சத்திய சோதனைன்னு நாம எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா அது ஃபேஸ் பை ஃபேஸா நாம பேசிட்டே போகலாம். அதனால அது ரொம்ப பேசல. சரி, கொடுத்த டைமுக்குள்ள நாமளும் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்திக்கிட்டு டக்குன்னு. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலா ஆஃப் கிட்ட இருக்கு.
இந்த புக்ஸோடைய விஷயத்தை தாண்டி நீங்க வந்து மகாத்மா காந்தியடிகளுடைய தாட்ஸ் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கசுவா யாரும் பேசலையா? ஆன்லைன்ல மட்டும் கேட்டு நீங்க விட்டீங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மத்தவங்க கமெண்ட்ஸ் கேட்டுக்கலாம் சார். ரைட். ஸோ மோகன் வந்து இந்த புக்கை வந்து காந்திக்காக எடுத்தாரா அவினாசி லிங்கத்தை எடுத்தாரான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் ஊருக்காரர் அவினாசி லிங்கம். அந்த அட்ராக்ஷன் தான் எடுத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. இல்லைங்க சார். தமிழ்நாட்டுல இருந்து பல பேர் வந்து காந்தியினுடைய அடி ஒற்றி அவருடைய காந்தியினுடைய சிஷ்யர்களாக இருந்து வாழ்ந்தவர்கள். அதுல ஒரு முக்கியமான ஒருத்தர் அவினாசி லிங்கம். அவரை பத்தி ரொம்ப தெரியாது பல பேருக்கு. நான் அவர் சைலண்டா இருந்துட்டு அவர் பாட்டுக்கு கல்வி அமைச்சரா வந்து ரொம்ப ஆரம்ப காலங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப அவர்லாம் அரசியல்லாம் ரொம்ப வரல அவர். அந்த மாதிரி அவர் அவினாசி லிங்கம் நிறைய படிக்கிருக்காரு காந்தியோட. அவருடைய அனுபவங்களை கூட இருந்து பார்த்த அனுபவங்கள்லாம் எழுதியிருக்காரு. ஸோ நல்ல புத்தகம், நல்லா பேசினீங்க. இதுல காந்தி வந்து காந்தியோட ட்ரெஸ்ஸை பத்தி சொன்னீங்க. அவர் வந்து இடுப்புல மட்டும் துண்டை கட்டிட்டு அப்படியே இருந்துட்டாரு. கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ஸோ மேலாடையை வந்து போட்டுக்காம விட்டாருங்கிறது அது திருப்பூர் நடந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இருந்தது. அப்படி கிடையாது. அது வந்து மதுரையில் நடந்தது அந்த நிகழ்ச்சி. மதுரையில காந்தி போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு விவசாயி வந்து அவன் அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கோவணம் மட்டும் கட்டிட்டு நிக்கிறான். ஏன் வேற ட்ரெஸ் போட்டையானா இவ்வளவுதான் இருக்கு ட்ரெஸ், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றான். இந்த மாதிரி நாடு இருக்கும்போது நான் மட்டும் இப்படி எக்கச்சமா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்குதான்னு சொல்லி மதுரையில தான் ஒரு ஆடையை மாற்றினாருங்கிறது அது ரெக்கார்டு ஹிஸ்டரி. அது 1921 செப்டம்பர் 20 அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி கூட ராஜாஜி கூட இருந்திருக்காரு. அன்னைக்கு இருந்து அவரும் கூட கேட்டிருக்காரு, ஏன் அப்படி பண்றீங்க? இதெல்லாம் வீட்டுல வந்து யாராவது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் செத்து போனாதான் அப்படி நிற்பாங்க, இந்த மாதிரி துண்டை மட்டும் கட்டிட்டு நிற்பாங்க, இந்த மாதிரி பண்றீங்கன்னா ராஜாஜி கேட்டிருக்காரு. ஆனா ராஜாஜி காந்தி ரெண்டு பேரும் வந்து ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கல. எனக்கு டக்குன்னு அது அந்த டேட் வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. அதனாலதான் டேட் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏன்னா அது வந்து பாரதியார் டெத் ஆகி 10வது நாள் 1921 செப்டம்பர் 11 தான் பாரதியினுடைய மரணம். 1921 செப்டம்பர் 21 தான் இது வந்து மதுரையில காந்தி இது மாதிரி ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டது. அதுக்காக மாத்திக்கல அவரு. அவர் பாரதியார் வந்து இறந்து போயிட்டாருங்கிற விஷயத்த கூட சொல்லல அவர்கிட்ட, காந்தி கிட்ட சொல்லல. ராஜாஜிக்கும் வந்து அது மனசுல இருந்துதான் தெரியல. பட் அப்படி ஒரு கேட்டிருக்காரு. அது வந்து மதுரையில் நடந்த இன்சிடென்ட். அதுக்கப்புறம் தான் அவர் மாத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இதுக்கு போனதும் சொன்னீங்க, லண்டனுக்கும் வந்து பிரிட்டிஷ் இளவரசரை சந்திப்பதற்கு போகும்போது கூட அந்த மாதிரி வந்து ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு தான் போறாருங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு சொன்னாலே நம்ம எல்லாம் போட்டு சுட்டுலாம் போட்டுக்கணும் இல்லையா? நம்ம மட்டும் இருக்கிறதுல வந்து பிரமாதமான ட்ரெஸ் என்னவோ அதை பார்த்து போட்டுக்கணும், போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிக்கணும், எல்லாம் பண்ணிட்டு போகணும்னு பார்க்கணும். இவர் வந்து அன்னைக்கு வந்து உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். நீங்க அமெரிக்காலாம் பெரிய விஷயம் கிடையாது. அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய இது வந்து சூரியன் எப்போதும் மறைவது இல்லைன்னு சொல்லுவாங்க. சூரியன் எப்பவுமே இருக்கும். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உலகம் பூரா பரவி இருக்கு. அதனால வந்து சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னுவாங்க. ஆகாத ஒரு சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம்னு. அதனுடைய தலைவர் அவரை பார்க்க போகும்போது இவர் ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு தான் போறாரு. அவரு போனாக்கா அங்க அந்த ஸ்பூனை பத்தி சொன்னீங்க. காந்தி வந்து எப்படி வந்து ஸ்பூன் இதெல்லாம் வந்து விரலை யூஸ் பண்ணிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு கமெண்டா நீங்க அடிக்கிறாரு. ராஜா வந்து அவர் வந்து நிறைய கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுட்டு 3 பீஸ் இருக்காரு. அவரை மீட் பண்ண போற இன்னொரு பெரிய தலைவர் ஒரு டவல் மட்டும் கட்டு வர்றாரு. அந்த ராஜா கேக்குறாரு, என்னங்க இப்படி வந்திருக்கீங்க, ட்ரெஸ் ரொம்ப கம்மியா போட்டிருக்கீங்களே அப்படின்னாக்கா காந்தி சொல்றாரு, அதான் எனக்கும் சேர்த்து நீங்க போட்டிருக்கீங்களே அப்படின்னு ராஜா கேட்டுருக்காரு. அந்த மாதிரி காந்தி டப்புன்னு வந்து ஒரு ஷார்ப் கமெண்ட் ஒண்ணு ஒரு ஜோக்கா தமாஷா சொல்லி விட்டுருவாரு. அன்னைக்கு ராஜா அந்த மாதிரி கேட்டிருக்காரு, எனக்கும் சேர்த்து நீங்க போட்டீங்களே அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கு. கரெக்ட் சார். இந்த வாக்கியமும் நடந்திருக்கு. நான் இதை சொல்ல மறந்துட்டேன். இதுவும் பதிவு பண்ணியிருக்காங்க. தண்டி மார்ச் எப்ப நடந்தது கொஞ்சம் நீங்க ஒரு மே ஜூன் கேட்டீங்க. அது வந்து 12th மார்ச் 1930. அப்பதான்
அங்க ஆசிரமம் கிளம்புறாங்க. குஜராத்ல இருந்து கிளம்பி அப்படியே போறாங்க, தண்டி மார்ச்சா போறாங்க. ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நவகாளி பத்தியும் சொன்னீங்க. நவகாளியில இன்னொரு இன்சிடென்ட், அது வந்து கொழுந்து விட்டு எரியறது. ஹிந்து முஸ்லீம் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதெல்லாம் ஆடு வெட்டிக்கிறாங்க அப்படியே, ஒரே சாவு குத்து, நிறைய டெத்து. அப்பாவி மக்கள் தான் வந்து இவங்க போய் இந்த ஊர்ல இருந்து கிளம்பி அந்த ஊர்ல வெட்டுவாங்க, உடனே பழி வாங்குறேன்னு சொல்லி அவங்க வந்து இந்த ஊரை கொளுத்துவாங்க. இந்த மாதிரி ரணகளம் ஆயிட்டு இருக்கிற நேரம், அப்போ வந்து நடக்கட்டும் தான் விட்டுருந்தாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நல்ல ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடாது அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நேரம், அதை சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லி காந்தி தனியாளா தான் போறாருங்க. நவகாளி யாத்திரைங்கிறது ரொம்ப ஃபேமஸான விஷயம் காந்தி பண்ணது. தனியாளா தைரியமா போறாரு. அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும் போது இவர் நான் போறேன்னு நடக்கிறார். அப்போ 2 பக்கமுமே சரி, முஸ்லிம்ஸும் சரி ஹிந்துஸும் சரி 2 பேரும் காந்தி வரக்கூடாதுன்றாங்க. காந்தி வரக்கூடாதுன்றது வந்து நீங்க, ஏன்னா 2 பேருமே வந்து நீங்க வந்து அதர் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுவ. ஹிந்துஸ் எல்லாம் வந்து காந்தி வந்து முஸ்லீமை சப்போர்ட் பண்ற ஆளு, அவர் முஸ்லீம் பக்கம் தான் பேசுவாரு அப்படின்னு அவங்களும், முஸ்லீம்ஸ் வந்து இவர் ஹிந்து பக்கம் தான் பேசுவாருன்னு சொல்லிட்டு அவங்களும், அவங்க 2 பேரும் ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காந்தி நேரடியா வந்துட்டாருன்னு சொன்னாங்க, என்னத்தையாவது பேசி அவர் சரி பண்ணுவாரு, அடக்கிடுவாரு கலவரத்தை அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. அவனுக்கு கலவரம் அடங்கக்கூடாது, 2 பக்கமும் கலவரம் அடங்கக்கூடாது, கொழுந்து விட்டு எரியணும்னு பாக்குறாங்க. இந்த மனுஷன் வந்து ஏதாவது பண்ணி நிறுத்திட போறாரு, தகராறு நிறுத்திட போறாருங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்கு. அது அரசாங்கத்துக்கும் அந்த பயம் இருக்கு, அந்த மக்களுக்கும், அந்த மத தலைவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, ஒரு கிராமத்துக்குள்ள வந்து வரத்துக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கு, ஒரு ஒத்தையடி பாதை தான் இருக்கு அந்த வில்லேஜுக்குள்ள வரத்துக்கு. அந்த பாதையில வந்து என்ன பண்றாங்கன்னா கிளாஸ் எல்லாம் உடச்சு போட்டுருவாங்க, கண்ணாடி துண்டுகள் அதை உடச்சு போட்டுட்டு எப்படி வருவாரு காந்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு பண்ணி வைக்கிறாங்க. காந்தி அது கிட்ட போனோன்னு பாக்குறாரு, இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா தெரியுது வேணுன்னு தான் பண்ணிருக்காங்க, உள்ள வரக்கூடாது பண்ணிருக்காங்கன்றதால காந்தி என்ன பண்றாரு, செருப்பை கட்டிடுறாரு. காலைல ஒரு செருப்பு போட்டு இருக்காரு, செருப்பு போட்டு நடந்து போனாலே வந்து அந்த கிளாஸ் குத்தும் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. அவர் வந்து என்னுடைய மன வலியை நான் காமிச்சாகணும், மன வலிமையை நான் காமிச்சாகணும், அதனாலயாவது நீங்க அடங்குவீங்க, அந்த மாதிரி தகராறு பண்ணாம அடங்குவீங்கன்னு சொல்லிட்டு செருப்பை கட்டிட்டு அந்த கிளாஸ் பீஸ் மேல நடந்து போறாரு. காதெல்லாம் ரத்தம், அப்படியே போய் உள்ள போயிட்டாரு கிராமத்துக்குள்ள. இப்படி வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அடங்கி போச்சு, அவ்வளவுதான். நம்மள வந்து பார்க்கணும், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்றதுல இவ்வளவு தீவிரமா இருக்காரு, நாங்க உள்ள வரக்கூடாதுன்றதால வந்து கண்ணாடி துண்டை போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னும் போது ஒரு செருப்பை கட்டிட்டு நடந்து வர்றாரு, இவ்வளவு வந்து நம்மளுக்காக வந்து ஒரு வலியை பொறுத்துக்கிறாரு அப்படின்னு அந்த யோசனை வந்த உடனே நிச்சயமா நாங்க பண்ண மாட்டோம், இந்த கலவரத்தை விட்டுடுறோம்னு சொல்லி ஸ்டாப் ஆகுது. நவகாளியில ரொம்ப முக்கியமா காந்தி வந்து அவ்வளவு ஒரு மன வலிமையோட இறங்கி பண்ணாருங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்ன புக்ஸ்ல நிறைய இருக்கும். நான் மற்ற புக்ஸ்ல படிச்சதெல்லாம் சில சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால சேவாலயா வந்து 3 தலைவர்களுடைய அடிப்படையில நம்ம நடத்திட்டு இருக்கோம். காந்தி ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ காந்தியினுடைய கருத்துக்கள் நிறைய எடுத்து பண்ணிருக்கோம். அவருடைய கதராடை பத்தி எல்லாம் பேசுனீங்க. இப்போ கரெக்டா யூனிஃபார்ம் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ற டைம் இது. அதனால எதுக்காக அந்த யூனிஃபார்ம் போடுறோம், எதுக்காக வந்து இது நம்ம கதரா இருக்கணும்னு பாக்குறோம், கதரா இருக்கணும்னு முயற்சி பண்ணோம். ஆனா கதர் ரொம்ப ரேட் ஜாஸ்தியா இருக்கு இப்போ. அதனால கதரா இருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸாவது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த யூனிஃபார்ம் நம்ம போடணுன்றது ரெடி பண்ணது. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வந்து அந்த சர்வமத பிரேயர், அதுல பாடுற 3 பாட்டுமே வந்து காந்தி அவருடைய பிரேயர்ல பாடுற பாட்டு தான். காந்தி டெய்லி பிரேயர் பண்ணுவார். டெய்லி ஈவினிங் வந்து காந்தி எங்க இருந்தாலும் பிரேயர் மீட்டிங் நடக்கும். அதுல ஒரு வெள்ளிக்கிழமை நடந்த பிரேயர் மீட்டிங்ல தான் வந்து அவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே டைம் தான், அது ஈவினிங் அந்த 5 மணி 6 மணி டைம்ல தான் நடந்த விஷயம். அது கோட்ஸே வந்து சுட்டு கொன்னது. ஸோ அதனுடைய நினைவாக தான் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அந்த சர்வமத பிரார்த்தனை, காந்தி பாடிய அதே பாடல்களை சேவாலனுடைய எல்லா சென்டரையும் பாடுறோம். பல விஷயங்கள் வந்து நம்ம காந்தியை நினைவுபடுத்திக்கணும். இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்மளோட இருந்திருக்காரு, நம்ம நாட்டில் இருந்திருக்காரு, உலகத்துல இப்படி ஒரு மனுஷன் இருந்தான்றதை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்கிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, காந்தி வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர். அவர் காந்தி இறந்த போது இந்த கமெண்ட் சொல்லியிருக்காரு, generations to come will find it difficult to believe that a man walked in flesh and blood அப்படிங்கிறாரு. இன்னும் வரக்கூடிய தலைமுறைகள், பல தலைமுறைகள் வந்து இப்படி ஒரு மனுஷன் உயிரோட இந்த உலகத்துல இருந்தான்னு நம்பவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஆள் இவரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி ஒரு புக்கை நம்ம
படிச்சிருக்கோன்றது அது பண்ணதே பெரிய விஷயம் நம்ம பண்ணது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆன்லைனில் இருக்கவங்களுடைய கமெண்ட்ஸ். புக் ரிவ்யூ சூப்பரா இருந்தது. ரொம்ப தெளிவா ஒவ்வொரு இயரும் சொல்லி அந்த எல்லா வெள்ளையன வெளியேறு இயக்கம் எல்லாமே ப்ராப்பரா சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாம் படிச்சதை திருப்பி கேட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து கதர் ஆடைக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். எங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் இருந்தது. மொத்தத்துல ஓவரால் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சார் உங்களுடைய புக் ரிவ்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் காஞ்சனா மேம் வராங்க சார் கமெண்ட் சொல்றதுக்கு. என்னாச்சு கசுவால யாரும் இல்லையா இன்னைக்கு? மோகன், உங்களோட ரிவ்யூ நல்லா இருந்தது. கேக்குதா பேசுறது? கேக்குது மேம், கேக்குது. என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இவ்வளோ டெப்தா அதை ப்ரிப்பேர் பண்ணி பேசுவீங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அந்த அளவுக்கு ஆரம்பத்துல தெரியல. பட் போக போக அப்படியே கொஞ்சம் நிறைய விஷயம் பேசிட்டே வந்திருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். அததான் முரளி சாரை வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டோம். அவர் பேசட்டும் மீதி அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனா ரொம்ப நல்ல ஆர்வமா புக்கு செலக்ட் பண்ணி இவ்வளோ ஆழமா அதை வந்து உள்வாங்கி நீங்க இதை ப்ரெசென்ட் பண்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த உணர்வு வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது புக் செலெக்ஷன்லயே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ காந்திஜியை பத்தி சொல்லும் போது நிறைய விஷயம் இருந்தது. அதுல ரொம்ப யூனிக்கா நீங்க ப்ரெசென்ட் பண்ணதுல ஒரு விஷயம் வந்து யாராவது நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணா கூட அது அவங்களோட வேலை, நம்ம பார்க்க வேண்டிய வேலைன்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ அவர் நிறைய அவரோட லைஃப் பிரின்சிபல்ஸ்ல அந்த மாதிரி மெசேஜ் நிறைய இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க அதை ஷேர் பண்ணதுல வந்து அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அது அவ்வளோ சாதாரணமா கடந்துட்டு போகக்கூடிய ஒரு ஒரு மனதிடம் வாய்ந்தவர் அவரு. ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதுல நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டு டவுன் ஆகி ரொம்ப அடுத்தது எழுந்துக்காம உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் தாண்டி அவ்வளவு பெரிய ஒரு லீடர் வந்து ரொம்ப சாதாரணமா அதை கடப்பாருன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு நல்ல பாயிண்ட். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது நீங்க அதையும் கோட் பண்ணி சொன்னது. தேங்க்யூ மோகன். தேங்க்யூ மேம். சார் அடுத்தது நேதாஜி சார் வராங்க சார். சார் வணக்கம் சார். கேக்குதுங்களா? ஒரு கேக்குதுங்க சார். நேஷனல் மூவ்மெண்ட்டை ஒரு ரீகேப் பார்த்த மாதிரி இருக்கு சார். ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தீங்க. சம்பரான் டு அப்போதான் எனக்கு சரியா புரிஞ்சு. ஸ்டார்டிங்ல வந்து வாய்ஸ் பிரேக் ஆச்சு. ஸோ கொஞ்சம் லைட்டா வந்து சம்பரான் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அது முதற்கொண்டு இது வரைக்கும் ஒவ்வொரு இயரையும் கரெக்டா அழகா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு சார். உண்மையாவே காந்தியோட எளிமை எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்ற விஷயத்த நீங்க அழகா கன்வே பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் அப்புறம் நானும் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் சார். இப்போ சாரும் சொன்னாங்க அந்த நவகாலி விஷயத்த பத்தி மன வலிமை அப்படின்னுட்டு. பெஸ்ட் அவர் தான் வந்து அந்த மன வலிமைக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாரதி காந்தி விவேகானந்தரை தாண்டி வேற யாருமே இருக்க முடியாது. நம்மலாம் வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடை அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகவே மாட்டோம். அவருக்கு வாழ்க்கையே தடங்களா இருந்துச்சு. அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த கண்ணாடி துண்டுகள் போட்டாங்க. நம்மளாம் ஒரு கண்ணாடி துண்டு குத்திச்சுன்னா கூட நம்ம வந்து 2-3 நாள் லீவ் எடுத்துருவோம். ஆனா வந்து அவர் வந்து ஒரு கண்ணாடி துண்டை தாண்டி அந்த வழிகளை தாண்டி போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்காக போராடி அவங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுத்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு. அந்த விஷயங்களும் இங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் ஆயிருக்கு. எல்லாருக்குமே அந்த மன வலிமை இருக்கணும். அந்த மன வலிமை இருந்தாதான் வந்து அவங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நகர முடியும் அப்படின்னுட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. இன்னைக்குன்னு பார்த்து லீவ் போடுறத பத்தி பேசிட்டியாப்பா? சார் நேற்றுக்கு எலெக்ஷன் லீவு, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி மூட்ல இருக்காங்க. காந்தி என்னைக்கு லீவு போட்டிருக்காரு?
ஆமாங்க சார், அதுதான் எல்லாமே யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல அழகான ஒரு விஷயத்த வந்து நீங்க கோர்வையா கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப அழகான புக் ரிவ்யூ. இந்த புக் ரிவ்யூல கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஆல். முடிச்சுக்கலாம் சார்.